ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மணத்தக்காளி கீரை ரசம் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க. சீரகம் மிளகு ஒரு ஸ்பூனுங்க. இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. எண்ணெய் ஊற்றாமல் அப்படியே வறுக்கணுங்க. இது நல்லா வறுத்தாச்சுங்க. இது மிக்சியில் கொடுத்து பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. அவ்வளோதாங்க. நல்லா வறுத்தாச்சு. ரசம் தாளிச்சிக்கலாங்க. எண்ணெய் தேவையான அளவு சேர்த்திக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதும் வெந்தயம் 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. அடுத்தது வரமிளகா 2, வரமிளகா இந்த அளவுக்கு வறுபட்டதையும் தக்காளி 2, உப்பு தேவையான அளவு. பாருங்கள், தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ கீரை சுத்தம் பண்ணி வச்சுருக்குறேங்க, மிளகு தக்காளி கீரை, அது போட்டு ஒரு 5 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாங்க. பாருங்கள், கீரை இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த பவுட்ரு போட்டுக்கலாங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாங்க. அரிசி களைஞ்ச தண்ணிங்க, அது கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டுங்க. நல்லா பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதித்ததும் தேங்காய் பால் 1 டம்ளர் எடுத்து வச்சுருக்குறேங்க, அதை ஊற்றிக்கலாங்க. இந்த மாதிரி வாரத்தில் 2 நாள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அல்சர் நல்லாயிருங்க. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. சுற்றி இப்படி நுர கட்டினா அப்படியே ஆஃப் பண்ணிடலாங்க. இந்த ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க.